எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான கலித்தொகையில் பாண்டியரையும் பாண்டி நாட்டு வழக்கங்களையும் நாம் மிகுதியாக காணலாம். ஏறு தழுவுதல் என்ற வீர விளையாட்டு பற்றி கூறும் நூல் கலித்தொகை. ஏடா ஏடி என்ற விழிச்சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் கலித்தொகை. அதனால்தான் இன்றும் பாண்டி நாட்டு பகுதிகளில் ஏடா ஏடி என்ற சொற்கள் பேச்சு வழக்கில் உள்ளது. ஆடு மேய்ப்பவரை புள்ளினத்தார் குறும்பர் என்றும், பசு மேய்ப்பவரை கோவினத்தார் நல்லினத்தார் என்றும் அழைத்தனர். சிவன் முப்புறம் எரித்தது மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை கதை, முருகன் சூரபத்மன் போர், ராவணன் கையிலையை பெயர்த்தது, பீமன் துரியோதனனின் தொடையை பிளந்தது, துச்சாதனனின் நெஞ்சை பிளந்தது, அஸ்வத்தாமன் சிகண்டியை கொன்றது, சூரியனின் மகன் கர்ணன், ஊர்வசி திலோத்தமை கதை, யயாதி அரசன் கதை, சிவன் தன் சடையில் கங்கையை தாங்கியது போன்ற பாரத கதைகளை மிகுதியாக கூறும் நூல் கலித்தொகை.